வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பேச போறது எலாஸ்டிக் ஹேபிட்ஸ் பத்தி. இந்த புஸ்தகத்தை எழுதி இருக்காங்க ஸ்டீஃபன் கைஸ். நம்ம எல்லாருக்குமே நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அதுல நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே பிஸி இருக்கு. இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பழக்க வழக்கங்களும் நம்ம வாழ்க்கை மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கணும்னு. அப்போதுதான் அந்த பழக்க வழக்கங்களை நம்மளால ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம யாரும் ரோபாட் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் நமக்கு நிறைய தெம்பா இருக்கும், வேற சில நாள் கொஞ்சம் சோர்வா கூட இருக்கலாம். சில நாள் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும், வேற சில நாள் நேரமே இருக்காது. இதெல்லாம் சாதாரணம்தான். ஆனா இதனால நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை விட்டுடக்கூடாது. அதைத்தான் இந்த எலாஸ்டிக் ஹேபிட்ஸ் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ எல்லாம் நம்ம பழைய கடினமான ருட்டீனை ஃபாலோ பண்ண முடியாது. உதாரணத்துக்கு, நீங்க தினமும் காலையில எக்ஸர்சைஸ் பண்ற பழக்கத்தை உருவாக்கி இருக்கீங்கன்னு வைங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, நீங்க வேற ஊருக்கு போய் அங்க உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எலாஸ்டிக் ஹேபிட்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கும். இதுல நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம இலக்குகளை மாத்திக்க முடியும். நீங்க தினமும் 1 மணி நேரம் எக்ஸர்சைஸ் பண்ணணும்னு இலக்கு வச்சுக்கிட்டா உங்களால எல்லா நாளும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா எலாஸ்டிக் ஹேபிட்ஸ்ல நீங்க மினிமம் டார்கெட் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு, நான் தினமும் குறைஞ்சது 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு நீங்க இலக்கு வச்சுக்கிட்டா, உங்களுக்கு நேரம் இல்லாதப்போ 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணலாம். நேரம் இருக்கிறப்போ 1 மணி நேரம் கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். இது மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதால நீங்க எந்த சூழ்நிலையிலையும் உங்க இலக்கை அடைய முடியும். லேட்டரல் ஃப்ளெக்சிபிலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில திடீர்னு தடைகள் வரும். நம்ம பிளான் பண்ணி வச்ச மாதிரி எல்லாம் நடக்காது. அப்போ நம்ம இலக்கை அடைய வேற வழி கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த லேட்டரல் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. உதாரணத்துக்கு, நீங்க தினமும் காலையில ஜிம்க்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு பிளான் பண்ணி இருக்கீங்கன்னு வைங்க. திடீர்னு ஒரு நாள் உங்க ஏரியாவுல கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜிம்க்கு போகாம வீட்டிலேயே பாடி வெயிட் எக்ஸசைசஸ் பண்ணலாம் இல்லையா? அதுதான் லேட்டரல் ஃப்ளெக்சிபிலிட்டி. இன்னொரு உதாரணம் சொல்லுறேன். நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. திடீர்னு உங்க ஃப்ரெண்டுக்கு உதவி தேவைப்படுது. நீங்க ஃபுல் டேயும் படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? காலையில படிச்சுட்டு ஆஃப்டர்நூன் உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நைட் திரும்பவும் படிச்சா முடியும் இல்லையா? இதுவும் லேட்டரல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. செக்ஷன் 4, vertical flexibility, scaling to meet the moment. vertical flexibilityனா என்னன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம இலக்கை அடைய எவ்வளவு முயற்சி போடணும்னு முடிவு பண்ணிக்கிறது தான் vertical flexibility. சில நாள் நமக்கு நிறைய தெம்பா இருக்கும். அப்போ நம்ம இலக்கை அடைய நிறைய முயற்சி போட முடியும். வேற சில நாள் நமக்கு அவ்வளவு தெம்பா இருக்காது. அப்போ நம்ம இலக்கை அடைய கொஞ்சம் முயற்சி போட்டா போதும். இது மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம முயற்சியை மாத்திக்கிறது தான் வெர்டிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உதாரணத்துக்கு, நீங்க தினமும் 5 கிலோமீட்டர் ஓடணும்னு இலக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க. ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. அப்போ நீங்க 5 கிலோமீட்டர் ஓடிட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் கூட ஓடலாம். வேற ஒரு நாள் உங்களுக்கு அவ்வளோ தெம்பா இருக்காது. அப்போ நீங்க 2 கிலோமீட்டர் மட்டும் ஓடினா போதும். இது மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முயற்சியை மாத்திக்கிறது தான் வெர்டிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி. செக்ஷன் 5, practical tips for building elastic habits. சரி,
இப்போ எலாஸ்டிக் ஹேபிட்ஸ் ஐ எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க என்ன இலக்கை அடையணும்னு முடிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த இலக்கை அடைய மினிமம் டார்கெட் 1 வச்சுக்கோங்க. தினமும் அந்த மினிமம் டார்கெட்டை அடைய முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உங்க இலக்கை சீக்கிரம் அடைய முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க தினமும் மெடிடேஷன் பண்ணணும்னு இலக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க. தினமும் குறைஞ்சது 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும்னு மினிமம் டார்கெட் வச்சுக்கோங்க. தினமும் காலையில எழுந்ததும் 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு மெடிடேஷன் பண்ணலாம். இது மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வந்தா உங்களால சீக்கிரமே மெடிடேஷனை ஒரு பழக்கமாக்கிட முடியும். செக்ஷன் 6 பெனிஃபிட்ஸ் ஆஃப் எம்ப்ரேசிங் எலாஸ்டிக் ஹேபிட்ஸ். எலாஸ்டிக் ஹேபிட்ஸ்னால நிறைய நன்மைகள் இருக்கு. முதல்ல இது நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும். நம்ம இலக்கை அடைய முடியலன்னு நம்ம கவலைப்படாம இருக்க உதவும். 2வது, இது நம்ம வேலை திறனை அதிகரிக்கும். நம்ம இலக்கை அடைய நிறைய நேரம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். 3வது, இது நம்ம தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நம்ம இலக்கை அடைய முடியும்னு நம்ம நம்பிக்கை அதிகரிக்கும். எலாஸ்டிக் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றதால நம்ம வாழ்க்கை முறை ஆரோக்கியமா இருக்கும். நம்ம இலக்கை அடைய நம்ம உந்துதல் அதிகரிக்கும். நம்ம வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். Section 7 Conclusion Embark on your journey to sustainable change. இன்னைக்கு நம்ம எலாஸ்டிக் ஹேபிட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த எலாஸ்டிக் ஹேபிட்ஸ் ஐ ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உருவாக்க முடியும். இந்த புத்தகத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.